உலக தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு கதை பகுதியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதையோட தலைப்பு மருது சகோதரர்கள். இவங்க 2 பேர், பெரிய மருது இளைய மருது அப்படின்னு 2 பேர். இவங்கள மருது பாண்டியர்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க. இவங்க சிவகங்கை அரண்மனையில் வேலு நாச்சியாரோட படைத்தலைவர்களாக இருந்தவங்க. வேலு நாச்சியார் தன்னுடைய ஆட்சிக்கு பின்னாடி சிவகங்கை அரண்மனைக்கு இந்த மருது சகோதரர்களை மன்னராக நியமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப சிறப்பாக ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. இதில் இந்த பெரிய மருது ரொம்ப வீரமிக்கவர். நாணயங்கள் இருக்கு இல்லையா, அதை தன்னுடைய 2 விரல்களால் வளைச்சிடுவாராம். அந்தளவுக்கு திறமையானவராம். புலிங்க கூடலாம் போரிட்டார்னா புலி இறந்து போயிடுமா, அந்த அளவுக்கு வீரமிக்கவராம். இளைய மருதும் ரொம்ப வீரமிக்கவர் தான், ஆனால் அவர் ரொம்ப புத்திசாலியும் கூடவாம். இவங்க 2 பேரும் சிறப்பான முறையில் இந்த சிவகங்கை அரண்மனையை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வேலு நாச்சியார் ஆங்கிலேயர்கிட்ட போராடி திரும்பவும் அந்த சிவகங்கையை ஆட்சியை பிடிப்பதற்கு காரணமாக இருந்தவங்களே இந்த மருது பாண்டியர்கள் 2 பேர் தான். இதனாலேயே இந்த ஆங்கிலேயர்களுக்கு இந்த மருது பாண்டி மேலே ஒரு பயம் இருந்துச்சு. இவங்கக்கிட்ட நம்ம போரிட்டோன்னா கண்டிப்பாக தோற்று போயிடுவோம் அப்படின்னு. வேலு நாச்சியாருக்கு பிறகு ஆங்கிலேயர் இந்த பெரிய மருதுக்கிட்டேயும் சின்ன மருதுக்கிட்டேயும் ரொம்ப நட்பு ரீதியாகவே பழகினாங்களாம். போரிட்டு இவங்களை ஜெயிக்க முடியாதுன்னு நட்பாகவே பழகிட்டு இருந்தாங்களாம். அதுலேயும் இந்த பெரிய மருது ஆங்கிலேயர்கிட்ட ரொம்ப நட்பாகவே பழகிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் ரொம்ப புத்திசாலிங்கிறது ஆங்கிலேயர்களுக்கே தெரியும். ஏன்னா இவங்க போர் உத்தியெல்லாம் ஆங்கிலேயரால் கடுமையாக எதிர்கொள்ள முடிஞ்சிச்சு. கடைசியில் நாட்டையே தோற்று சிவகங்கையை இவங்கக்கிட்ட ஒப்படைச்சாங்க. அதனால் பயந்து இவங்கக்கிட்ட நட்பு ரீதியாக பழகிட்டு இருந்தாங்க. அதுலேயும் இந்த ஆங்கிலேயர்களில் கர்னல் வேல்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பெரிய மருதுக்கு ரொம்பவே நண்பராக இருந்தார். இந்த பெரிய மருதும் இளைய மருதும் சிறப்பான முறையில் சிவகங்கையை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க காலத்துக்கு அப்புறம் இந்த காளையர் கோயில் இருக்கு இல்லையா, அது இவங்க காலத்துக்கு பிறகும் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோயிலுக்கு முன்னாடி பெரிய பெரிய கோபுரங்களெல்லாம் இவங்க தான் கட்டினாங்க. இவங்களோட ஆட்சியில் சாதி மதமின்றி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோயில், மசூதி, கிறிஸ்துவ ஆலயங்கள் எல்லாத்தையுமே கட்டினாங்க. இவங்களோட கோயில் திருப்பணி அப்படிங்கிறத 108 கோயிலெலாம் இவங்க திருப்பணி பண்ணியிருக்காங்க. அந்த காளையர் கோயிலுக்கு தேர் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக 2 பெரிய மரத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தாங்க. காட்டிலெல்லாம் எங்கேயுமே மரமே கிடைக்கலையாம். ஆனால் அங்கே ஒரு ஊரில் ஒரு விவசாயியோட தோட்டத்தில் 2 பெரிய மரம் இருந்துச்சாம். இந்த 2 பெரிய மரத்தையும் அந்த காளையர் கோயிலுக்கு தேர் செய்ய எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த விவசாயிக்கிட்ட போய் கேட்டாங்களாம். இந்த மரத்தை காளையர் கோயிலுக்கு தேர் செய்யறதுக்கு வேணும், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த விவசாயி இந்த மரத்தை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். பெரிய மருது சொல்லி பார்க்குறாரு, கடவுள் தானே நமக்கு எல்லாமே கொடுக்குறாரு, நம்ம கடவுளுக்காக தானே செய்கிறோம், இந்த மரத்தை நீங்கள் கொடுங்க, இதுக்காக நாங்கள் உங்களுக்கு வேறு மரம் வேணாலும் தரோம் அப்படின்லாம் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அந்த விவசாயி அந்த மரத்தை கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்கும்பொழுது தான் விஷயம் தெரியுது. அந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் அந்த 2 மரத்தையும் பெரிய மருதாவும் இளைய மருதாவும் நினச்சி வணங்கிட்டு வராங்களாம். அப்போ தான் இந்த மருது சகோதரர்களுக்கு மக்கள் தங்கள் மீது எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த அளவுக்கு நல்ல சிவகங்கை சீமையை ரொம்ப சிறப்பாக ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்தோம் இல்லையா நம்ம, அவர் ஆங்கிலேயர்கிட்ட தோற்று போகிற நேரமும் இதுதான். அவர் தோற்று போட உடனே அவருடைய தம்பி ஊமைத்துறை என்ன பண்ணுறாருன்னா, மருது சகோதரர்கிட்ட உதவி கேட்குறாரு. குறிப்பாக இளைய மருதுகள்கிட்ட எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
உடனே இளைய மருது என்ன பண்ணுறாரு, சரி நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம், நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊமையத்துறையை தன்னுடைய அரண்மனையில் தங்க வச்சுக்கிறாரு. இதை பெரிய மருதுக்கிட்டேயும் சொல்லி கர்னல் வேல்ஸ் வந்து கேட்டார்னா ஊமைத்துறையை காமிச்சு கொடுக்கக்கூடாது அப்படின்னும் சொல்லிடுறாரு. உடனே பெரிய மருதும் சரின்னு சொல்லிட்டு அப்போ கர்னல் வேல்ஸ் வராரு, ஊமைத்துறையை பற்றி கேட்குறாங்க. ஆனால் 2 பேருமே எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி கட்டபொம்மனுக்கோட தம்பிக்கு உதவி செய்கிறாங்க. ஆனால் இந்த ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஊமைத்துறையை வந்து பிடிச்சி கொடுங்க, அவரை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், அதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மருது சகோதரர்கிட்டயே உதவி கேட்குறாங்க. உடனே மருது சகோதரர்கள் யோசித்து பார்க்குறாங்க, ஊமைத்துறையை தான் இவங்கெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன்னு ஆங்கிலேயர் சொல்கிறாங்க இல்லையா, அதனால் நம்ம ஊமைத்துறையை வந்து இவர்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கர்னல் வேல்ஸை கூப்பிட்டு ஊமைத்துறை எங்ககிட்ட தான் இருக்கார், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கர்னல் வேல்ஸும் வந்து மருது பாண்டியர்கிட்ட வந்து பேசுகிறாங்க, ஊமைத்துறையை வந்து எங்கள் கூட அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மருது பாண்டியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அவரோட உயிருக்கு உத்தரவாதம் தரேன்னு சொன்னீங்க, அவரை எதுவும் செய்ய மாட்டேன்னு சொன்னீங்க, அதனால தான் நாங்கள் உங்ககிட்ட ஒப்படைக்கிறதா சொன்னோம். இதற்கு பிறகு நீங்கள் ஊமைத்துறையை என்ன பண்ண போகிறீங்கிறத எங்ககிட்ட சொல்லுங்கள், தெரிஞ்சாதான் உங்கள் கூட நாங்கள் ஊமைத்துறையை அனுப்புவோம் அப்படின்னு மருது சகோதரர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஊமைத்துறையை கைது பண்ணுறதுலையே குறியாக இருக்காங்க. எங்ககிட்ட ஊமைத்துறையை ஒப்படைச்சிருங்க, நாங்கள் அவரை கைது பண்ண போகிறோம் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே மருது சகோதரர்கள் 2 பேருக்கும் பயங்கர கோபமாக இருந்துடுது. நாங்கள் வந்து உதவி கேட்டு வந்தவங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டோம், ஊமைத்துறையை நீங்கள் கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கிட்ட ரொம்ப சண்டை போடுறாங்க. கடைசியில் என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேருக்கும் இந்த நட்பு முறிஞ்சிடுச்சு, போர் தொடுக்கிற அளவுக்கு போயிடுது. மருது சகோதரர்களும் ஆங்கிலேயர்களும் போர் தொடுக்கிறாங்க. அப்படி போர் தொடுக்கும் பொழுது மருது சகோதரர்களை வீழ்த்தி ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சு சிவகங்கை கோட்டையை திரும்பவும் கைப்பற்றிடுறாங்க. மருது சகோதரர்கள் 2 பேரும் ஒரு காட்டுக்கு தப்பிச்சு போய் மறைஞ்சிருந்து வாழறாங்க. எப்படியாவது இந்த சிவகங்கை கோட்டையை திரும்பவும் நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சூழ்ச்சி பண்ணுறாங்க. எப்படியாவது இந்த மருது சகோதரர்களை நம்ம கைது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இவங்களோட உறவினர்கள் ஒரு 400 பேரை கைது பண்ணிடுறாங்க. இதனால் இந்த மருது சகோதரர்களை இளைய பாண்டி இருக்கார் இல்லையா, இளைய மருது சகோதரர், அவர் மட்டும் வந்து ஆங்கிலேயர்கிட்ட சரண்டர் ஆகிடுறாரு. இந்த பெரிய மருது மட்டும் ஆங்கிலேயர்கிட்ட வராமல் இருக்கிறாரு. அப்போ ஆங்கிலேயர் ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க, இந்த காளையர் கோயிலில் கோபுரத்தை வந்து இடிக்கலைன்னா இடிக்க போகிறோம், மருது சகோதரர் வரலைன்னா இந்த காளையர் கோயில் கோபுரத்தை நாங்கள் இடிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. இந்த அறிவிப்பு பெரிய மருதுக்கு போன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, உடனே ஆங்கிலேயர்கிட்ட வந்து சரணடைஞ்சிடுறாரு. ஏன்னா அவருக்கு அந்த காளையர் கோயில்னால் அவ்வளோ பிடிக்கும். அந்த காளையர் கோயிலுக்கு கோபுரத்தை கட்டினதும் அவர் தான் இல்லையா, அதனால் வந்து சரணடைஞ்சிடுறாரு. அப்போ வந்து ஆங்கிலேயர்கள் என்ன சொல்கிறாங்க, உனக்கு கடைசியாக ஆசை ஏதாவது இருந்தால் சொல்லு, உங்கள் மருது சகோதரர்கள் 2 பேர், உங்களோட உறவினர்கள் 4 பேர் எல்லாருமே நாங்கள் தூக்கில் இட போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பெரிய மருது என்ன சொல்கிறாருனாக்கா, எனக்கு 2 ஆசை, ஒன்று இந்த காளையர் கோயில் கோபுரத்தை இடிக்கக்கூடாது, எங்கள் காலத்துக்கு அப்புறமும் இது இதே சிறப்போடு விளங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. 2வது ஆசை, நாங்கள் இறந்தாலும் எங்கள் 2 பேரையும் இந்த காளையர் கோயிலோட கோபுரத்துக்கு முன்னாடியே எங்கள் 2 பேரையும் புதைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆங்கிலேயர்கள் உடனே என்ன சொல்கிறாங்க, சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே நாங்கள் செஞ்சிடறோம், ஓகே அப்படி சொல்லிவிட்டு மருது சகோதரர்கள் 2 பேர் அவங்களோட உறவினர் 400 பேரையும் சேர்த்து ஒரே இடத்துல தூக்கில் தொங்க விட்டுறாங்க. இந்த மருது சகோதரர்கள் 2 பேரையும் 3 நாள் தூக்கில் தொங்க விட்டுருக்காங்க.
அதுக்கப்புறமா தான் அவங்கள அந்த காளையர் கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி புதைக்கிறாங்க. இதுதான் மருது பாண்டியர்களோட கதை. என்ன குழந்தைங்களா, இந்த கதை நல்லா இருந்துச்சா? இதுக்கப்புறம் நான் வேற ஒரு கதையோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி. தமிழ் டீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.